அன்றைக்கி நாங்களும் அம்மா வீட்டில் தான் இருந்தோம். தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா, அதனால் அம்மாவுக்கு வந்து அவங்க செய்கிற வேலை எல்லாத்துக்குமே அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டு ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் பார்க்குற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோன்ட்டு ட்ரெஸ் துவைக்கிற வேலையை வந்து தங்கச்சி பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் வந்து சட்னி அரைச்சி இட்லி சுட்டிருந்தேன். எப்போவுமே தேங்காய் சட்னி அரைக்கும் போது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டோம்னா அதோடய ஃப்ளேவருக்கு வந்து சட்னி சூப்பராக இருக்கும். காரம் வந்து அவ்வளோக்கா யாரும் சாப்பிட மாட்டோம், அதனால ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும்தான் போட்டிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெங்காயம் விற்றுட்டு போனாங்கன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். கடையில் வந்து 1 கிலோ வெங்காயம் 60 ரூபா, வண்டிக்காரங்க கிட்டே வந்து 4 கிலோ வெங்காயம் 60 ரூபா. ரொம்ப மோசமில்லை, வெங்காயம் நல்லா தான் இருந்துச்சு. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அப்படியே வந்து துணி ஒன்று விரித்து கீழே காய போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறமா 11 மாதம் ஆனதுனால தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பீட்டர் இங்கிலாந்து தான் போயிருந்தோம். இந்த க்ரீன் கலர் மாதிரியே வந்து இந்த ஒயிட் கலர் போட்டிருந்துச்சுல, இதுதான் நல்லா இருந்துச்சு, அதுதான் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு ஒண்டர்பி போயிருந்தோம். கலெக்ஷன் எல்லாமே இங்கே நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் அங்கே வேண்டான்னு சொல்லிட்டு கிட்ஸ் வேர்ல்டு அங்கே தான் போய் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஒண்டர்பியில் கலெக்ஷன்லாம் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன சைஸாக இருக்குது. அப்புறம் இந்த ஷர்ட்டுமே பாப்பாவுக்கு இந்த கவுனு தான் எடுத்துகிட்டு வந்தோம். அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.